அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இஜட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு எதை பற்றி பார்க்க மாட்டேன்னா, நமக்கு நம்மளே எப்படி தெரியப்படுத்திக்கணும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் நான் எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்தேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சு. ஒரு பொண்ணு எதனா சந்திக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் நான் சந்தித்தேன். அப்போ என் சொந்தங்கள் என்ன பண்ணாங்கன்னா, சுயநலம், பிடிவாதம், தாய் தகப்பன் வளர்ப்பு சரியில்லைன்னு என்னை சொல்லி அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வெளி உலகம் தெரியாது. என்னோடய வீடு, என் சொந்தங்கள் தான் உலகமாக நினச்சேன். ஏன்னா எல்லாத்தையும் ஜாலியாக பேசுவேன். யாருக்காச்சும் கஷ்டம் நான் அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன். அது போக இந்த மாதிரிலாம் இருப்பேன். அப்படிலாம் இருக்க நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு எனக்கு என்ன ஆச்சுன்னா, தனிமையை ஃபீல் பண்ணேன். தனியாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் யாராச்சும் யார்கிட்டையாச்சும் சொல்லலை, என்னையை பற்றி தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு அவங்கள கவனிக்க ஆரம்பிப்பேன். கூட்டத்தோடு எல்லோரும் பேசிக்கிருக்காங்க, நான் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா, சப்போஸ் நம்ம கொஞ்சம் ஒரு 2 வாரத்தில் நல்லா ஜாலியாக பேசிட்டேன்னா பழைய லைஃப்பை பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போவேன். இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். அது போக என்னோடய கஷ்டங்களும் இருக்கும். அது என் சொந்தங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ எனக்கு முடிச்சு பிடிச்சிட்டு கத்துவேன். அந்த கத்தில் வெளியில் சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வாயில் அமைக்குவேன். அந்த மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி வர ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணிடலாம், நம்ம யாருமே இல்லை, நம்மளுக்கு நல்லா கூட்டிகிட்டு போயிடலாம், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே எனக்கு வேணாம் அப்படின்னு வெறுத்துட்டேன். எடுத்து எல்லாட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் தப்பான ஒரு விஷயந்தான். பட்டு என்னால் முடியலை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு மனநிலை சரியில்லாதவங்க எப்படி ஆனாலும் அந்த மாதிரி நான் ஆகிட்டேன் அந்த கட்டத்தில். அப்போ ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, யார் யார் நம்ம கூட இருக்காங்க இல்லை, எல்லா முகத்தெரியும் கிழிஞ்சிச்சு. ஒன்று அனுபவம் கிடச்சி. எப்படி அனுபவம் கிடச்சிச்சுன்னா, எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி அதை மறந்துட்டு வா, கடந்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி பண்ணல, அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்கு இதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் நம்மளுக்கு இருக்கும். அந்த பிரச்சனையை பார்த்தா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி பண்ணியிருந்தா எனக்கு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் அந்த கஷ்டத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டு கடந்து வந்தேன். அது மாதிரி நீங்களும் கடக்கணும்னு தான் இந்த சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒருத்தவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் யோசிங்க. கரெக்டாக இருந்தால் செய்யுங்க. 1க்கு 10 வாட்டி யோசிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் செய்யுங்க. அது உங்கள் தாய் தகப்பனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்யாதீங்க தப்பான விஷயம் சொன்னால். நான் அப்படி தான் இருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. பக்கத்து வீடு பெண்மணியை அந்த மனைவி கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி துவைச்சி காய போடுறாங்க. என்ன துவைக்கிறாங்க, அழுக்கு போக மாட்டேங்குது, சோப்பு சரியில்லை, இல்லை இவங்களுக்கு துவைக்க தெரியலையான்னு சொன்னாங்க. அப்புறம் 2 நாள் சென்று 3ஆவது நாள் அந்த மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நல்லா பளிச்சுன்னு இருக்கே, ஒருவேளை சோப்பை மாற்றிட்டாங்களோ இல்லை நல்லா துவைக்க கற்றுக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட சொன்னாங்களாம். கணவன் என்ன சொன்னாங்களா, நம்ம வீட்டு கண்ணாடியை துடைச்சேன், அதான் பளிச்சுன்னு இருக்கே அப்படி சொன்னாங்க. இது மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கணும், அவங்க மனசில் தான் அந்த அழுக்கு இருக்குது. அப்போ நம்மளை சுயநலம் என்னென்ன வார்த்தை சொல்லி நம்மளை பேசுகிறாங்களோ அவங்க அந்த மாதிரி இருக்கனால தான் நம்மளை பேசுகிறாங்க. யார் மனசு அழுக்கோ அப்போ தானே அந்த அழுக்கான வார்த்தையெல்லாம் வரும். கரெக்டு தானே? அப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்லணும். அது மாதிரி என்ன வேணால் நடக்கட்டும், நம்ம தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போக போகிறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம யாருமே இது பண்ண வேணாம். அடுத்தவங்க நம்ம வீக்னஸை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டை நம்ம குமிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. தைரியமாக நில்லுங்க, எதாவது ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? தைரியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் அப்படி தான் பார்த்தேன், நீங்கள் அது மாதிரி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் சேரணும். நம்ம மாதிரி எவ்வளோ பேரும் தைரியமாக ஆகணும், அதுக்காண்டி தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் பண்ணுங்கள், இல்லாடி பரவாயில்ல, நான் கேட்டதில்லை. பட் ஏன்னா எல்லாருக்கும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். என்னோடய இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட தனியாக பேசலாம். ஓகேவா? என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.